திருவள்ளூரை அடுத்த ஈக்காடு பகுதியில் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் அக்பர் மசூதியின் சுமார் 7 கோடி சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என வக்போர்டு சொத்து மீட்பு குழு தலைவர் ஜாகிர் ஹுசைன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரை அடுத்த சின்ன ஈக்காடு பகுதியில் அக்பர் மசூதி இயங்கி வருகிறது. இதன் தலைவராக தற்போது ஷான் பாஷா என்பவர் உள்ளார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மசூதிக்கு சொந்தமாக சுமார் 7 கோடி மதிப்புள்ள சொத்து மசூதியின் பின்புறம் உள்ளது. இந்த சொத்தை சிலர் ஆக்கிரமித்து சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து மசூதி நிர்வாகிகள் ஒன்று கூடி வக்பு சொத்துக்களை மீட்கும் குழு ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக ஜாகிர் ஹுசைன் என்பவரை நியமித்துள்ளனர். இவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மசூதிக்கு சொந்தமான இடத்தை சுத்தப்படுத்தும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்ததின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து கள ஆய்வு செய்து தற்காலிகமாக தூய்மைப்படுத்தும் பணியை நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அக்பர் சொத்து மீட்பு குழுவினர் என்ற செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அப்போது அதன் தலைவர் ஜாகிர் ஹுசைன் கூறும்பொழுது, மசூதியை ஒட்டியுள்ள சுமார் 7 ஏக்கர் நிலம் 1832 ஆண்டு முதல் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதற்கான மொத்த ஆவணங்களும் மூலப்பத்திரமும் எங்களிடம் உள்ளது. வருவாய்த்துறையினரின் ஆவணங்களிலும் இந்த வாரியத்திற்கு சொந்தமான இடம் என தெளிவாக உள்ளது. அதை உறுதி செய்த பின்னதான் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து பணியை நிறுத்தியுள்ளனர். வரும் காலத்தில் வருவாய்த்துறையினர் தங்களது நேர்மையான பணியில் இருந்து பின்வாங்காமல் முழு ஒத்துழைப்பு அளித்து எங்களுக்கு நிலத்தை மீட்டு தர வேண்டும். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமாக உள்ள அனைத்து சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் குழு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வக்பு வாரிய சொத்து மீட்பு குழு தலைவர் ஜாகிர் ஹுசைன் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் சுலைமான், துராப் அலி, ஹசனுல்லா மற்றும் போராட்ட குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர். மஸ்ஜிதே அக்பர் என்கின்ற இந்த திருவள்ளூர் ரெட்டின்ஸ் இருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக மீடியாவை நாங்கள் அழைச்சிருக்கோம். நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான சுமார் 9 ஏக்கர் நிலம் இருக்குது. இது டவுனை ஒட்ட ஒரு பகுதி. 9 ஏக்கர் நிலமும் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலமாக இருக்குது. கோடிக்கணக்கில் அதுக்குடைய மதிப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த திருவள்ளூரில் இது போல கோடிக்கணக்கான சொத்துக்கள் திருவள்ளூரில் மசூதிக்கு சொந்தமான சொத்து, வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து. இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. பொதுவாக இந்த சொத்துக்களை திட்டமிட்டு ஆட்டை போடுறாங்க. திட்டமிட்டு இதை வந்து கோவில் நிலமாக இருந்தாலும் சரி, மசூதிக்கு சொந்தமான வக்ஃபு வாரிய நிலமாக இருந்தாலும் திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. ஒவ்வொரு சொத்தும் பார்த்தீங்கன்னா இன்றைய மதிப்பில் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி சொத்து. நாங்கள் போராடுறோம். எந்த ஒரு விஷயமும் கை கூடின மாதிரி தெரியல. வருஷ கணக்கில் போராடுறோங்க. வருஷ கணக்கில் எங்கள் உயிரை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, காலத்தை கொடுத்து போராடுறோம். விரோதங்களை தான் சம்பாதிக்க முடியுதே தவிர கைமேல் பலனா எங்களுக்கு எதையுமே பெற முடியல. இந்த போராட்ட களம் ரொம்ப மோசமான போராட்ட களமா இருக்குது. வாங்குறப்ப தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. இந்த மசூதி சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. வக்ஃபு வாரிய சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. இது ஏதோ எதேச்சியா தெரியாம வாங்கிட்டு அப்புறம் சிக்கி கொண்டு விஷயமே கிடையாது. ₹1 சொத்தை 5 பைசாக்கு 10 பைசாக்கு வாங்குறாங்க. அடிச்சு வாங்குறதுக்கு ஒரு விஷயம். இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் செயல்படுது. எங்க எல்லாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், கோவில் இடம் எங்க இருக்கும், மசூதி இடம் எங்க இருக்கும், வக்ஃபு நிலம் எங்க இருக்கும் பார்த்து தேடி வாங்குற ஒரு குரூப் நிரந்தரமா செயல்படுது. எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விதமான சமூக விரோத செயலை நாங்க பார்க்கணும். இந்த மசூதிக்கு சொந்தமான சில பல சொத்து இருக்குது. அந்த சொத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க மசூதிக்கு பின்னால சர்வே நம்பர் 644 ஒரு பெரிய சர்வே, அதுல ஒரு 4 ஏக்கர் சில்லறை இருக்கு. அதே மாதிரி 643/1 மற்றும் 2 இந்த 3 சர்வே நம்பர்கள்லையும் ஈக்காடு கிராமத்துடைய சர்வே நம்பர்கள்ல அந்த சொத்துடைய தற்கால மதிப்பு மட்டும் 50-60 கோடி ரூபாய். இதை வந்து
முழுக்க முழுக்க வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் என்பதற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ சொத்துக்கு மனு கொடுக்குறாங்க. நாங்க கொடுத்திருக்க மனுவை பாருங்க, எத்தனை இணைப்புறங்களை கொடுத்துருக்கோம், எத்தனை இணைப்புறங்கள். அதாவது 1832 இருந்து 1869, 1878, 1880 இப்படி பல்வேறு காலகட்டத்துடைய எல்லா ஆவணங்களையும் நாங்க ஒப்படைக்கிறோம். ரீதியாக இந்த சொத்து மசூதிக்குரிய சொத்து என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாத்துக்குமே தெரியுது. ஒரு சாதாரண நபர், ஒரு அரசு ஊழியர்ல, வருவாய்த்துறையில கடைநிலை அதிகாரியாரு, ஒரு விஓட்ட இந்த சொத்து பத்திரங்கள் கொடுத்து அவர் தெளிவா சொல்லிடுவாரு, ஆமா இது வக்ஃப் சொத்து தான். கடைசியா எங்களை வந்து எங்க நிறுத்துறாங்கன்னா, நீங்க நீதிமன்றத்துக்கு போயிடுங்க, நீதிமன்றத்தின் மூலமா பாத்துங்கன்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்றாங்களே தவிர ஆவணப்படி, எங்களோட ரெக்கார்டு படி, வருவாய்த்துறை ரெக்கார்டு படி இது மசூதி சொத்து தான், இதற்கிடையில் ஏற்பட்ட இந்த பரிவர்த்தனையை நீங்க ரத்து செய்வதாக இருந்தால் நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லணும். அப்ப நீதிமன்றம் என்ன செய்யும், எளிதில் அதை எடுத்துக்கொள்ளும். ஒரு சின்ன அதாவது இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை பார்க்க தெரிந்த மிக மிக சாதாரண ஒரு நபராக கூட சில ஆவணங்களை பார்த்தாலே சொல்லிடலாம் இது இந்த சொத்து மசூதிக்கு சொந்தமான சொத்து. பாருங்க, மசூதி வளாகத்தை ஒட்டி இருக்கிற சொத்து இது. மசூதி வளாகம் இருக்குது, இங்க அடக்கஸ்தலம், கபர்ஸ்தான் அடக்கஸ்தலம் இருக்குது, இதை ஒட்டி ஒரு பகுதி. கைப்பொண்ணு கண்ணாடி தேவையில்லை, குருடா வந்தா கூட பார்த்து இந்த சொத்துக்கள்லாம் மசூதி சொத்துன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த சொத்துக்களை அபகரிப்பவர்கள் வந்து திட்டமிட்டு அபகரிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரச்சனை வந்தா ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் பல்வேறு விதத்துல செலவு பண்றாங்க. நாங்க இதை சொல்ல தயக்கம் எங்களுக்கு இல்லை. அரசு அதிகாரிகள் பணம் கொடுக்குறாங்க, அதனாலதான் எங்களுக்கு பின்னடைவு ஏற்படுது, ஒவ்வொரு முறையும் பின்னடைவு ஏற்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா நேற்றைய இந்த பிரச்சனை, இந்த 4 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு விஷயத்துல நேற்றைய மாவட்ட நிர்வாகத்துடைய ஸ்டெப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, குறை சொல்ல முடியாது. நாங்களும் இது வந்து நாங்க போர் புரிஞ்சுதான் இந்த விஷயத்தை நாங்க செஞ்சோம், பிடிவாதத்தால முயற்சியால தான் நாங்க செஞ்சோம். எங்களை வந்து டப்பால மனு போட்டு போதான் சொன்னாங்க. எங்களுடைய ஆதங்கங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லை மீறி போனதால் நாங்க 10, 15, 20 பேர் அங்கேயே தங்கிட்டோம். தொடர் முயற்சி செஞ்சுதான் நாங்க என்ன செஞ்சோம், பிஏஜி கலெக்டருடைய நேர்முக உதவியாளர் மட்டுமல்ல டெப்டி கலெக்டர் ரேஞ்சில், தாசில்தார் ரேஞ்சில் எல்லாத்தையும் சந்திச்சு நாங்க சொன்னதின் அடிப்படையில் தான் ஒரு சின்ன முயற்சியாக இன்னைக்கு வருவாய்த்துறை வந்தாங்க. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வேலை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த வெற்றியை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடையலாம் இல்லை, நாளைக்கே இது பின்னடைவா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த எங்களுடைய முயற்சி வீணாகிடக்கூடாது, ஜான் ஏறினால் முழம் சறுக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாறிடக்கூடாது. இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் ஒரு புறம் நன்றி செலுத்துறோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட எங்களுக்கு ஒரு முயற்சி வந்தாங்க, கள ஆய்வு செஞ்சாங்க, நல்ல முறையில் ஆரை வந்தாங்க, தாசில்தார் வந்தாங்க, மிக நடுநிலையோடு நடந்து கொண்டாங்க, விவோ எல்லாமே. ஆனா திரைக்கு பின்னால் ஒண்ணு இருக்கு, எங்க கண் முன்னால் ஒண்ணு இருக்கு, திரைக்கு பின்னால் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி கவலைப்படுறது நாங்க சந்திக்கிறோம். திரைக்கு பின்னால் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப வேதனையோடு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுட்டு அரசாங்கத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து திருவள்ளூர் நகரம் மற்றும் திருவள்ளூரை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய எல்லா மசூதிக்கு சொந்தமான வக்ஃப் வாரியத்துடைய எல்லா சொத்துக்களையும் மீட்கும் விஷயத்துல இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சொத்துக்களை லேசான மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வைக்கிறோம். எங்களுடைய தன்னிலை விளக்கமாகவும் இதை கொடுக்கிறோம். இவருடைய சான் பாஷா இவங்க வந்து சுலைமான் பாய் சொல்லிட்டு இந்த முகல்லா உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாங்க. இவங்க வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு கமிட்டியில் வந்துருக்காங்க. இப்படி எல்லாருமே இவங்க வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றியத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான் செய்யணும். இப்ப இதுல வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுறதுக்காக தான் இதை சொத்து மீட்பு கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கி அந்த குழுவுக்கு என்ன தலைவரா போட்டு தீர்மானம் நிறைவேற்றி தான் இந்த விஷயத்தை ஈடுபடுறோம். ஏன்னா அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்குது. நீ யாரும் எடுத்து கேட்டு எங்களை என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சும் தள்ள பாக்குறாங்க. அதனால நீங்க யாரும் எங்களை கேட்க கூடாது என்பதற்காக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கெசட் மினிட்ல ஏத்தி என்னை வந்து இந்த சொத்து மீட்பு குழு, இந்த மசூதி சம்பந்தப்பட்ட சொத்து மீட்பு குழுவுக்கு என்ன தலைவராக நியமிச்சிருக்காங்க. என்னுடைய பேர் சாக்கி.